உண்மையே சொல்லுங்க. நாளைக்கு பண்ணலாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க? ஆனா அந்த நாள் வந்து சேர்ந்ததா? நீங்க சோம்பேறி கிடையாது. நீங்க பலவீனமும் கிடையாது. நீங்க இப்போ ப்ரோக்ராஸ்டினேஷன்னு ஒரு வட்டத்துல சிக்கியிருக்கீங்க. இன்னைக்கு அதிலிருந்து வெளிய வரலாம். ப்ரோக்ராஸ்டினேஷன்னா என்ன? ப்ரோக்ராஸ்டினேஷன் டைம் மேனேஜ்மென்ட் பிரச்சனை கிடையாது. அது எமோஷன் மேனேஜ்மென்ட் பிரச்சனை. ஒரு வேலை கஷ்டமா, சலிப்பா, பயமா இருந்தா, நம்ம பிரெயின் உடனடி சுகத்தையே தேர்ந்தெடுக்குது. அதனால தான் நாம தள்ளி போடுறோம். ஒரு வேலைய தள்ளி போடும் ஒவ்வொரு முறையும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையுது, மனசுக்குள்ள கில்ட் உருவாகுது. ப்ரோக்ராஸ்டினேஷன் நிம்மதிய தராது. அத மெதுவா பறிக்குது. ரூல் 1, சின்னதா ஆரம்பிங்க. மோட்டிவேஷன் வரணும்னு காத்திருக்காதீங்க. ஆக்ஷன் எடுத்ததுக்கு பிறகுதான் மோட்டிவேஷன் வரும். 2 நிமிஷம் மட்டும் பண்ணலாம்னு சொல்லிக்கோங்க. ஆரம்பிக்கிறதே பெரிய வெற்றி. ரூல் 2, வேலைய ரொம்ப எளிமையாக்குங்க. ஒரு வேலை பெருசா தோணினா பிரெயின் உடனே அவாய்ட் பண்ணும். அதனால பிரேக் பண்ணுங்க. 3 மணி நேரம் படிப்பேன்னு இல்ல, புத்தகம் திறப்பேன்னு சொல்லுங்க. சின்ன வெற்றிகள் தான் பெரிய மொமெண்டம் உருவாக்கும். ரூல் 3, டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைக்குங்க. ஃபோன் தான் பிரச்சனைன்னு இல்ல, நம்ம பவுண்டரிஸ் தான் பிரச்சனை. ஃபோனை ஒதுக்கி வைங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணுங்க. ஃபோக்கஸ் வர மாதிரி சூழல் உருவாக்குங்க. ரூல் 4, உங்கள மன்னிச்சுக்கோங்க. ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தோல்வி அடைந்தீங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க மனிதர் தான். உங்கள குறை சொல்லாதீங்க. மன்னிச்சு மீண்டும் ஆரம்பிங்க. செல்ஃப் கைண்ட்னஸ் தான் ரியல் பவர். இப்போ செய்ய மனசு வரலன்னு சொல்லாதீங்க. என் ஃபியூச்சர் செல்ஃப் எனக்கு தேங்க்ஸ் சொல்வாரா? என்ன கேளுங்க. டிசிப்ளின் என்றா உங்களை நீங்களே மதிப்பது. பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டாம். ப்ராக்ரஸ் இருந்தாலே போதும். பயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஆரம்பிங்க. நீங்க தவிர்க்கிற அந்த ஒரு வேலையில தான் உங்க ஃபியூச்சர் மறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு உதவினா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போற ஒரே ஒரு வேலைய காமெண்ட்ல எழுதுங்க. ப்ரோக்ராஸ்டினேஷனை சேர்ந்து ஜெயிப்போம்.